அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். நாம இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காகத்தை பத்தி இதுவரைக்கும் நீங்க அறிந்திடாத அபூர்வமான தகவல்கள் இதோ உங்களுக்காகத்தான் சகோதர சகோதரிகளே. காகத்திற்கு இப்படி சாதம் வைத்தா நமக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். காக்கை ஒரு பறவை இனம் என்பதை நம்மில் பல பேர் நம்ம மறந்திருப்போம். ஏனென்றால் காகத்தை காக்கா காக்க என்று சொல்லுவோமே தவிர அதை ஒரு பறவை என்று நாம என்றுமே உணர்ந்து அதை மதித்தது கிடையாது. அதாவது கிளி, குருவி, புறா போன்ற பறவைகள் எல்லாம் நாம் பறவைகளாக நம்ம நினைக்கிறோம். ஆனா காகத்தை பார்க்கும்போது அதோ காகம் பறவை என்று என்றாவது நாம சொல்ல கேள்விப்பட்டிருப்போமா? இல்லையே. ஆனா இந்த காக்கை பறவை இனத்திற்கு மற்ற பறவைகளிடம் இல்லாத ஒரு அபூர்வமான சக்தி நிறையவே இருக்குதுங்க. மனிதர்களை விட பல மடங்கு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது இந்த உயிரினம் தான் இந்த காகம். நம்முடைய இந்து சாஸ்திரப்படி காகம் நம்முடைய முன்னோர்களாக கருதப்படுகிறது இல்லையா? இந்த காகத்தை பற்றிய சில அரிதான புத்தம் புதிய விஷயங்களை பத்தி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாக மற்ற பறவைகள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் வீதியில, அதாவது தெருக்களில் சாலையோரமாக இறந்து கிடப்பதை நாம பார்த்திருக்கிறோம். ஆனா பெரும்பாலும் இந்த காகம் அப்படி எல்லா இடங்களிலுமே இறந்தபடி இருக்காதுங்க. அரிதாக சில இடங்கள்ல, அதாவது ஒரு சில இடங்கள்ல நாம பார்க்கலாம். ஆனா கூட்டம் கூட்டமாக பெரிய பெரிய ஆலமரத்தின் மேல கூடு கட்டி வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான காக்கைகள் எங்கு சென்று இறக்கின்றது என்பது யாருக்குமே தெரியாதுங்க. நம்ம வீட்டின் அருகில் பெரிய மரம் இருந்தால் அங்கே நூற்றுக்கணக்கான காகங்கள் பார்க்கலாம். அந்த காகங்கள் எல்லாம் எப்படி உயிர் விடுகின்றன என்று நாம என்றாவது சிந்தித்து இருக்கின்றோமா? இல்லையே. காகத்திற்கு தான் உயிர் விடக்கூடிய நேரம் எப்போது வரும் என்பது முன்கூட்டியே தெரிய வருமாம். அப்போது அது அடர்ந்த காடுகளுக்குள் சென்று தனக்குத்தானே ஒரு கூடு அமைத்துக் கொண்டு ஜீவசமாதி அடைந்துவிடும் என்று சொல்லப்படுகிறதுங்க. இந்த மாதிரி ஒரு அற்புத சக்தி வாய்ந்த இந்த காகத்திற்கு தினமுமே சோறு, அதாவது உணவு வைப்பவன் வாழ்க்கையில மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளை பெறுவான் என்பதில் ஒரு துளி அளவு கூட சந்தேகமே இல்லைங்க. இனி காகத்திற்கு நீங்க உணவு வைத்தால் இந்த விஷயத்தை கவனித்து பாருங்க. தினமும் நீங்க காகத்துக்கு உணவு வைக்கும் போது அந்த காகம் சந்தோஷமாக அந்த உணவை எடுத்துவிட்டு உணவு வைத்தவரை ஒரு முறையாவது பார்த்து விட்டுதான் பறந்து செல்லுங்க. பொதுவாக தெரியாத இடத்துல, அதாவது முன்பின் பழக்கமில்லாத இடத்துல காகத்திற்கு நாம உணவு வைத்தால் காகம் அவ்வளவு எளிதில் அதை எடுக்காதுங்க. அதாவது தினமுமே சாப்பாடு வைத்து பழகிவிட்டால் மட்டுமே தான் அந்த சாதத்தை வைத்த உடனேயே காகம் கூப்பிடாமலேயே வந்து அந்த சாதத்தை எடுத்து சாப்பிட்டு விடுங்க. அப்போது சாதத்தை வைத்த உடனே உங்களுடைய மனதில் ஒரு திருப்தி ஏற்படும் பாருங்க. அதை சொல்வதற்கு வார்த்தையே கிடையாதுங்க. இதை நிறைய பேர் உணர்ந்து இருப்பீங்க. இப்படி நாம வைக்கக்கூடிய சாதத்தை தினமும் வந்து எடுக்கக்கூடிய அந்த காகமானது நமக்கு சில நல்ல சகுனங்களையுமே அறிவுறுத்தும், சில சமயம் சில கெட்ட சகுனங்களையுமே தெரியப்படுத்துங்க. உதாரணத்திற்கு சொல்லப்போனால் நம்முடைய ஜன்னல் பக்கத்திலோ அல்லது வாசலிலோ காகம் வந்து கா கா என்று அழைத்தால் உறவினர்கள் வருவதாக அர்த்தம் என்று சொல்லுவாங்க அல்லவா? அதே போலதான் இதுவும். அன்றாடம் வந்து சாதம் எடுக்கக்கூடிய அந்த காகம் திடீரென்று ஒரு நாள் நீங்க வைத்த சாதத்தை எடுக்க வரவில்லை, அப்படியே சாதம் வைத்தவுடன் காகம் வந்தாலும் அந்த சாதத்தின் அருகில் அமர்ந்து கொண்டு உங்களை பார்த்து சத்தம் எழுப்பி கொண்டுதான் எடுக்கும். அந்த சாதத்தை எடுக்காதுங்க. அப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத குழப்பம், எதிர்பாராத பிரச்சனை வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்துவதாக அர்த்தம் என்று சொல்லப்பட்டுள்ளதுங்க. பொதுவாகவே, அதாவது இறந்தவர்கள் வீட்டுல இறந்தவர்களுக்கு உணவை வைத்து படைத்து சாமி கும்பிட்ட பிறகு அந்த சாப்பாட்டை கொண்டு போய் முதலில் காகத்திற்கு தான் வைப்பாங்க. சில பேர் வீடுகள்ல இத சம்பிரதாயத்தை செய்யும்போது சாப்பாட்டை வைத்தவுடன் எங்கிருந்தோ காகம் பறந்து வந்து அந்த சாப்பாட்டை எடுத்து செல்லும். இப்படி இறந்தவர்கள் வீட்டில் சாதம் வைத்தவுடன் காகம் வந்து எடுக்கிறது என்றால் அந்த இறந்த ஆத்மா சாந்தி அடைந்து விட்டது என்று அர்த்தங்க. இறந்த ஆத்மா பரிபூரணமாக நல்ல ஆத்மாவாக முக்தி அடைந்து விட்டது என்றுதான் அர்த்தங்க. சில பேர் வீடுகள்ல இப்படி சாதம் வைக்கும் போது அந்த காகம் வந்து எடுக்கவே எடுக்காது. அதாவது மேலே காகம் வந்து அங்கும் இங்கும் ஆக பறந்தாலும் அந்த சாப்பாட்டை உண்ணுவதற்கு காகம் வரவே வராதுங்க. இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தால் நிச்சயமாக இறந்தவர்கள் செய்த பாவங்கள் தான் இதற்கு காரணங்க. இப்படி மேலே பறக்கும் போதே சாதம் வைப்பவர்களை பற்றிய இறந்த காலத்தையும், அதாவது நடந்து முடிந்த காலத்தையுமே, இன்று நடக்க போகின்ற காலத்தையுமே, வரும் காலத்தையுமே, அதாவது எதிர்காலத்தையுமே ஆராயக்கூடிய சக்தியும் இந்த காகத்திற்கு உண்டுங்க.
அதாவது காகமானது யார் வைத்த சாப்பாடை எடுக்க வேண்டும், யார் வைத்த சாப்பாடை எடுக்கக்கூடாது என்பதை காகம்தான் முடிவு செய்ய வேண்டுங்க. இப்படி எல்லா விஷயங்களும் தெரிந்த இந்த உயிரினத்திற்கு தினமும் மனதார சந்தோஷத்தோடு காலை எழுந்தவுடன் உங்களால இயன்ற உணவை வைத்து வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மேலும் மேலும் உயர்வீங்க. செய்த கர்மாவும் படிப்படியாக குறையும். என்னால் இந்த சாப்பாடு வைக்க முடியவில்லை, அந்த சாப்பாடு வைக்க முடியவில்லை என்று கஷ்டப்படாதீங்க. நீங்க தினமுமே காகத்துக்கு சாப்பாடு வைக்க நேரம் தவறிவிட்டால் மற்ற பண்டங்களான தின்பண்டங்கள், மிக்சர், பிஸ்கட் இந்த மாதிரி எந்த உணவை நீங்க வைத்தாலும் உங்கள் மனம் தூய்மையாக இருக்குங்க. இருக்கும் பட்சத்துல நீங்க வைத்த உணவை தினந்தோறும் அந்த காகம் வந்து சாப்பிடுங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது வெறும் காக்கை தானே, மற்ற பறவைகள் போல இதுவும் ஒரு ஜீவராசி என்பவர்களுக்கு மேலே சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மூட நம்பிக்கையாகத்தான் தெரியுங்க. ஆனா காகத்தை சனி பகவானின் வாகனமாக பார்த்து அதை நம்ம முன்னோர்களாக நினைத்து சாஸ்திர சம்பிரதாயப்படி நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த மேலே சொன்ன இந்த பதிவில் சொன்னபடி காகத்திற்கு தினமுமே சாப்பாடு வைப்பது ரொம்பவும் நல்லதுங்க. உங்கள் குடும்பத்திற்கே ஒரு சுபிட்சம் ஏற்படுங்க. நீங்க அதை மறந்துடாதீங்க. நண்பர்களே, கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.